வணக்கம். இன்றைக்கி ஆலிவ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் நியூஸ் பேப்பரில் எப்படி பார்ட்டி டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், க்ரே பேப்பர் இல்லாதவங்க அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது ஒன்றும் இல்லைங்க, வெறும் நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. எப்படி ஃபோல்டாக இருக்கோ அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இப்போ பாதியாக மடிச்சுக்கோங்க. ஒரு நியூஸ் பேப்பரை 4 கட் பண்ணால் எந்த சைஸ் வருதோ இப்போ நமக்கு வந்து அந்த சைஸ் தான் தேவை நமக்கு. இப்போ இதை எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு பீஸ், ஒரு பெட்டலுக்கு, ஒரு ரோஸோட பெட்டலுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் தேவைப்படும். இப்போ ஒரு பீஸ் பேப்பரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த சென்டரில் ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி, அதாவது ஒரு 1 இன்ச்சுக்கு கம்மை வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் வச்சு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கே தெரியும் மிடில் எந்த இடத்துல கரெக்டாக நம்ம பாதியில் தான் வந்து க்ளூ போட்டிருக்கோம். இதை வந்து கையிலே நீங்கள் வந்து ரஃப்பாக சுருக்கினா போதும். இப்படி சும்மா சுருக்கிட்டே வாங்க. இது எவ்வளோ ரஃப்பாக வந்தாலும் பரவாயில்ல, இந்த சுருக்கு மட்டும் இருக்கணும் லைட்டாக. இங்கே பாருங்கள், அந்த க்ளூ இருக்க இடத்த நான் வந்து இந்த மாதிரி நல்லா சுருக்கிக்கிறேன். இவ்வளோ தான். இந்த டெக்னிக் தான் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நல்லா சுருக்கிக்குங்க. இப்போ உள்ள க்ளூ இருக்கனால அந்த பேப்பர் வந்து நமக்கு இந்த க்ரே பேப்பர் மாதிரி அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு வந்து இது ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ஆன பிறகு என்ன செய்யணும், ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்போ சுருக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம கையில் சுருக்கி விட்டோம் இல்லையா, அதே மாதிரி இப்படி சுருக்கணும். இப்படி சுருக்கிட்டு நீங்கள் ஸ்டிக் எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி ஆன பிறகு என்ன பண்ணுறீங்க, இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரை மட்டும் லைட்டாக அப்படி கர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டாக பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி லைட்டாக அப்படி கர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கர்வ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சுருட்டி விடணும். இப்போ இது சுருட்டும் போது நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இப்படி லைட்டாக இந்த கார்னரை இந்த மாதிரி சுருக்கிட்டு எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த சைடும் கார்னரை இந்த மாதிரி சுருக்கிடணும். இப்போது சுருக்குனதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம க்ளூ பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா உங்களுக்கு இப்படி பெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இந்த சுருக்கி இருக்க பக்கம் தான் வந்து பின்பக்கம், அந்த பெட்டலோட பின்பக்கம். இதை இப்படி முன்னாடி எடுத்துக்கோங்க. உங்கள் விரல்களை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த சைடு இப்படி ஒரு 2 சுருக்கு, இந்த மாதிரி 2 சுருக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் அடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 2 சுருக்கு சுருக்கிட்டு இந்த மாதிரி பின் அடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரோஸ் பெட்டல் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி உங்களுக்கு 8 பெட்டல் வேணும். இது மாதிரி 8 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ரோஸ்க்கு வந்து சென்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ ரோஸ் ஃப்ளவர் நம்ம செய்யும்போது நமக்கு வந்து எப்போவுமே இந்த சென்டர் வந்து கரெக்டாக பட் வந்து விரிகிற மாதிரி இருந்தால் தான் அது வந்து அழகாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பெட்டலுக்கு இங்கே க்ளூ பண்ணோம் இல்லையா, இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி க்ளூ பண்ணிவிட்டு ஒரு பீஸ் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு எந்த இடத்துல க்ளூ பண்ணமோ மடிச்சிடுறோம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதுக்கும் அதே மாதிரி நம்ம சுருக்கலாம். எந்த இடத்துல நம்ம ஒட்டியிருக்கோமோ அதை இந்த மாதிரி சுருக்குங்க. இப்படி சுருக்காமல் நீங்கள் வந்து கம்பியோ குச்சியோ வச்சு நீங்கள் சுருக்குனீங்கன்னா கட்டாயம் வராது. அது கரெக்டாக அந்த ப்ளீட் வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்காது. அதனால் இதை ரஃப்பாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது ரஃப்பாக இருந்தால் போதும். இந்த மாதிரி ரஃப்பாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறமா ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு இப்போ பாருங்கள், அந்த சுருக்கிறது வந்து ரொம்ப அழகாக வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான டெக்னிக். இதுதான் எவ்வளோ பெரிய ஃப்ளவர்ஸ்க்கும் இது பண்ணலாம் இந்த மெத்தட். நான் ஓரளவுக்கு உங்களுக்கு பெரிய பூ தான் பண்ணி காட்டுறேன். இதை விட பெரிய ஃப்ளவர்ஸ் கூட நீங்கள் சைஸ் மாற்றி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இந்த ரோஸ் பட்டோட சென்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னா,
இந்த கார்னரை வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் ரோல் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், ரோல் பண்ணும்போது ரோஸோட சென்டர் வந்துட்டுருக்கு. இதோட எண்டு அழகாக வரணும் அப்படின்னா, இப்போ ஒரு நிமிஷம் நான் இப்படி இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது உள் பக்கம் வச்சுக்கோங்க. இங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு இப்படி ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ரோஸ் பட்டோட ஷேப் வந்துட்டுருக்கு. பாதி வந்த பிறகு இதையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு இப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். அப்போ தான் இப்போ பாருங்கள், இந்த ஃபோல்டு வரும்போது தான் உங்களுக்கு வந்து ரோஸோட சென்டர் வந்து நேச்சுரலாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுங்கள், ஒரு த்ரெட் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இந்த மாதிரி கட்டிட்டு இந்த பேஸை நம்ம கடைசியில் வந்து நடுவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இந்த பேஸ் தனியாக வச்சுக்கோங்க. நம்ம தான் சொன்ன மாதிரி 8 பெட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 5 பெட்டல் வந்து இப்போ நார்மலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு 3 வரும். மொத்தம் 8 பெட்டலில் 5 பெட்டல் சுற்றி வரும். நடுவில் 3 பெட்டல் வரும். அதுக்கு மட்டும் இந்த இடத்துல கேப் இல்லாமல் இந்த மாதிரி வச்சு பின் பண்ணணும். இந்த மாதிரி வச்சு பின் அடிச்சிடுங்க. ஏன்னா ரோஸோட சென்டருக்கு கொஞ்சம் குவியலாக இருக்கணும். அதுக்காக இதை வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிடுறோம். அப்போ இது மாதிரி ஒரு 3 பெட்டல் இப்படி விரிஞ்ச மாதிரி இந்த இடத்துல ஸ்பேஸ் பார்த்திங்களா, ஒரு 1 inch 1.5 inch இருக்குது. இது மாதிரி ஒரு 5 பெட்டல்ஸ் இப்போ ரெடி பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து உள்ளங்கையை விட கொஞ்சம் சின்ன அளவாக ஒரு கார்டு வந்து கட் பண்ணிக்கிறோம். ஒரு ஷார்ட் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து பெட்டல்ஸை வந்து ஒட்டும்போது இந்த மாதிரி மடித்து இப்படி உள் பக்கமாக இப்படி வைக்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பெட்டலை கொஞ்சம் இப்படி மடித்து விடணும். இந்த மாதிரி இப்படி சுற்றியும் 5 பெட்டல்ஸையும் நீங்கள் வந்து ஒட்டிகிட்டே வரணும். இது க்ளூ கன்னில் ஒட்டும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம 5 பெட்டல்ஸையும் இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த 5 பெட்டல்ஸையும் ஒட்டிட்டோம். இப்போ ஒட்டிட்டு க்ளோஸாக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு பெட்டலையும் இந்த மாதிரி இந்த இடத்துல க்ளூ பண்ணிவிட்டு எல்லாம் இப்படி குவியலாக இருக்க மாதிரி, ஏன்னா ஃப்ளாட்டாக விழுந்துடாமல் இருக்க இந்த இடத்துல நான் வந்து க்ளூ பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி கப் ஷேப்பில் நம்ம வந்து பண்ணிக்கணும். இது வந்து அவுட்டர் பெட்டல். இப்போது சென்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சென்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சென்டரை வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளூ வந்து இப்படியே இதிலே அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பெட்டல் வைக்கும்போது அதே மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அதிலேருந்து ஒரு பாதியிலேருந்து இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பெட்டல் வைக்கும்போது இதுலேயும் இதே மாதிரி கவர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சென்டர் வச்சுட்டோம். 3 பெட்டலையும் கரெக்டாக இதை கவர் பண்ணி வர்றனால, ஓவர்லாப் பண்ணி வர்றனால நமக்கு வந்து ரோஸோட சென்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், இந்த ரோஸ்க்குள்ளே வச்சு நம்ம இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். கரெக்டாக இந்த இப்போ பாருங்கள் ஃபுல் ரோஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு எப்படி ஈஸியாக கலர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சுற்றி 5 பெட்டல்ஸ், நடுவில் 3 வச்சு சென்டர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போது இதுக்கு வந்து கலர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா இப்போ நார்மலாக எந்த பேப்பர்னாலும் கலர் பேப்பர்ஸ் அப்படியே பண்ணலாம், ஷேட் பண்ணிக்கலாம். ஆனால் நியூஸ் பேப்பரில் நீங்கள் வந்து வாட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து டேமேஜ் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு மெயினாக ஒரு பார்ட்டி இது எல்லாத்துக்குமே
பெரிய பெரிய ஜெயண்ட் சைஸ் ஃப்ளவர்ஸ் கூட நீங்கள் இது பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கிற ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஃப்ளவர்ஸ், இப்போ ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியில் பண்ணணும் அப்படின்னா நேச்சுரலாக இந்த ஃப்ளவர்ஸே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கிற ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து அப்படி லைட்டாக, இதுவும் வந்து நீங்கள் ஃபுல்லாக அடிக்காதீங்க, அங்கங்கே லைட்டாக பெயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இதில் வந்து பெயிண்ட் ரொம்ப ஆகலை, லைட்டாக தான். இது இப்போ சின்ன பாட்டில்ஸ்லாம் இந்த மாதிரி பெயிண்ட் கிடைக்குது. இதை எடுத்துகிட்டு லைட்டாக பண்ணலாம். மல்டி கலர்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து லைட் கலர், டார்க் கலர்ஸ், அந்த மாதிரி மல்டி கலர்ஸ் நீங்கள் தீம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதில் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இப்போ இதே பூவை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னா, இப்போ இதில் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இது பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன பீஸில் உள்பக்கமாக ஒட்டணும் இல்லையா, அந்த 5 பெட்டல்ஸ் வந்து இதோட இப்படி உள்பக்கமாக ஒட்டினதுனால இந்த மாதிரி குவியலாக வந்துச்சு. இப்போ இதே இது பார்த்திங்கன்னா இப்படி வெளிப்பக்கமாக ஒட்டியிருக்கேன். வட்ட பீஸ்க்கு வெளிப்பக்கமாக சேம் 5 பெட்டல்ஸ் தான். இந்த மாதிரி வெளியே ஒட்டும்போது இது கொஞ்சம் இப்படி ப்ராடாக விரிஞ்ச மாதிரி வருது. இப்போ இதில் கூட வந்து லைட்டாக இப்போ ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் வந்து பெயிண்ட்டுக்கு வந்து இதுக்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்லை. ஒரு ஃபுல் பார்ட்டிக்கே நீங்கள் ஒரு டின் வாங்கினா போதும். இப்போ என்ன பண்ணுங்கள், க்ளூ ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ணிவிட்டு, இது நம்ம க்ளூ பண்ணுறனால கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகும். ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்கெல்லாம் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் இதை வச்சுட்டிங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃப்ளவரோட சைஸ் வந்து பெருசாகிடுச்சு. இவ்வளோதான். இப்போ இது மாதிரி இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் பெருசு பண்ணணும் அப்படின்னா பெட்டலோட சைஸை கொஞ்சம் பெருசாக்கிட்டு சேம் 5 பெட்டல்ஸ் வைக்கலாம், இல்லைன்னா 7 பெட்டல்ஸ் வைக்கலாம். இவ்வளோ தான். இப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய ஃப்ளவர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இப்போ பார்ட்டிக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னா எப்படி பண்ணுறது, இதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது, காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்பார்க்கிள் எஃபெக்ட் வர்றதுக்கு கொஞ்சம் க்ளூ எடுத்துக்கிறேன். க்ளூ வந்து குவான்டிட்டி ரொம்ப எடுக்காதீங்க, ஏன்னா லைட்டாக போதும். லைட்டாக பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்பார்க்கிள்ஸ், இந்த மாதிரி ஸ்பார்க்கிள்ஸ் வந்து ஸ்டேஷ்னரிஸில் உங்களுக்கு கலர்ஸ் வந்து சில்வர், கோல்டு எல்லா கலர்ஸுமே கிடைக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இப்படி பேஸ்டியாக இருக்குன்றதுக்காக நீங்கள் வந்து இதில் வாட்டர் எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க. வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவரோட ஷேப் வந்து போயிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்க வந்து ரொம்ப திக்காக இருக்குது, ஆனால் நீங்கள் திக்காக இருக்குன்னு ஒன்றும் இது பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜஸில் இப்படி க்ளே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்பார்க்கிள்ஸ் மிக்ஸ் பண்ண க்ளூ, இது இப்படி க்ளே மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம். அதே மாதிரி லைட்டாக உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி டச் பண்ணிடுங்க. இதில் என்ன ஆகும், இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த க்ளூ எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட்டுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், க்ளூவும் ஸ்பார்க்கிளும் சேர்ந்து உங்களுக்கு பார்க்குறக்கே இது வந்து நல்லா இருக்காது. க்ளே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சும்மா ஒரு க்ளே அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஒரு 1 hour 2 hours அர்ஜென்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறக்கு எஃபெக்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது அப்படியே நான் காய வைக்க போகிறேன். இப்போ இது ட்ரையான பீஸ் ஒன்று பக்கத்தில் இருக்குது, ஒரு சின்ன பூ பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இப்போ ஏற்கனவே நம்ம பண்ணதில் உங்களுக்கு வந்து அதில் க்ளூவும் சேர்ந்து ஒயிட்டாக தான் தெரிஞ்சுது. சேம் பீஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். இது நான் நேற்று பண்ணது. க்ளூ ஃபுல்லாக ட்ரை ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும். இப்போ நியூஸ் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிளாக் இருக்கும். நம்ம பெயிண்ட் வந்து லைட்டாக தான் பண்ணியிருப்போம். பிளாக் இருக்கும், ஒயிட் இருக்கும். ஸ்ப்ரே பண்ணாத இடத்துலலாம் வந்து அந்த பெயிண்ட் இல்லாமல் உங்களுக்கு அது ஒரு ஃபேடடாக இருக்கும். இல்லை ஸ்பார்க்கிள்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும்.
இப்போ இதை வந்து நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த பேக் சைடு வந்து அந்த நான் ஒரு பீஸ் காமிச்சேன் இல்லையா, அந்த ஒரு சார்ட் பேப்பர், அந்த மாதிரி சார்ட் பேப்பர் ஒட்டிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து பெரிய பீஸ் வைக்கும்போதே சார்ட்டில் தான் நம்ம ஒட்டியிருப்போம். அதுக்கு மேலேயும் ஒரு பெரிய சார்ட் பேப்பர் ஒட்டிட்டு டபுள் சைட் டேப் ஒட்டிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் அழகாக வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.